எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க சம்யுக்தா அருண். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். தயாரா இருக்கீங்களா? நான் தினமும் என்னோட பள்ளியிலேருந்து திரும்பி வந்து எங்க அம்மா கிட்ட எல்லா கதையும் சொல்வேன். நீங்களும் அது மாதிரி வந்து சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையில ரோஜான்னு ஒரு பொண்ணு, அவங்க அம்மா அலுவலகத்திலேருந்து திரும்பி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வந்தோடனே என்ன பண்ணுவான்னு பார்க்கலாமா? அம்மா எப்போது திரும்பி வருவார்? ரோஜா வருத்தமாக இருக்கிறாள். அம்மா வேலைக்கு கிளம்புகிறார். தூங்குற நேரத்துக்கு முன்னாடியே நான் திரும்பி வந்துடுவேன் கண்ணம்மா என்று விடை பெற்றார் அம்மா. ஆனா அது எத்தனை மணிக்கு அம்மா என்று ரோஜா கேட்டாள். சரியா இரவு 9 மணிக்கு என்று பதிலளித்தார் அம்மா. டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது காலை 6 மணி ஆகிறது. அம்மா தான் எனக்கு பால் தரணும், நீங்க தர வேண்டாம் என்று ரோஜா அப்பாவிடம் சொன்னாள். டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது காலை 8 மணி ஆகிறது. உருளைக்கிழங்கு வாங்கலாம் தாத்தா என்றாள் ரோஜா. ஆனா நேத்து தானே உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்கலாமா என்று தாத்தா கேட்டார். டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது காலை 10 மணி ஆகிறது. பாட்டி சாப்பிட வாங்க, தாத்தா அப்பளம் பொரிக்கிறாரு என்று ரோஜா கத்தி அழைத்தாள். டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது பிற்பகல் 1 மணி ஆகிறது. கீங் கீங். ரோஜாவின் அக்கா பள்ளியிலிருந்து திரும்பிவிட்டாள். இந்த கோடை காலம் முடிஞ்சதும் நானும் என்னோட பள்ளிக்கு போவேன்னு பாட்டி சொன்னாங்க. ஜாலியா இருக்குல்ல அக்கா என்று ரோஜா உற்சாகமாக கூறினாள். டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது பிற்பகல் 3 மணி ஆகிறது. வீட்டுக்கு திரும்பும் நேரம் ஆச்சு, வா ரோஜா என்று அப்பா கூப்பிட்டார். இன்னும் ஒரே ஒரு முறை கடைசியா என்று உரக்க சொன்னாள் ரோஜா. டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது மாலை 5 மணி ஆகிறது. செல்வி, நீ ஒரு தோசைய சீக்கிரமா சாப்பிடு, அப்போதான் நீ பெருசாவும் பலசாலியாவும் ஆகலாம் என்றாள் ரோஜா. டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது மாலை 7 மணி ஆகிறது. அப்புறம் அந்த தொப்பி வியாபாரி தனது தொப்பிய கீழே எரிஞ்ச உடனே அந்த குரங்குகளும் தங்களோட தொப்பிகளை கீழே எறிந்தன. அம்மா என்று ரோஜா கூவினாள். நாள் முழுவதும் என்ன செஞ்ச ரோஜா என்று கேட்டார் அம்மா. டிக் டாக் டிக் டாக். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு 9 மணி ஆகப் போகிறது. இன்னைக்கு ஒரே ஜாலி தான் அம்மா. அப்பா இன்னைக்கு எனக்கு காலையில சாப்பாடு ஊட்டினாரு. தாத்தாவோட போய் கத்திரிக்காய் வாங்கி வந்தேன். அவரும் மத்தியானம் அப்பளம் பறிச்சு கொடுத்தாரு. அக்காவை பள்ளி பேருந்துலேருந்து அழைச்சிக்கிட்டு வந்தேன். பூங்காக்கு போய் விளையாடுனேன். செல்விக்கு நான் ராத்திரி சாப்பிட தோசை கொடுத்தேன். அப்பா எனக்கு கதை சொன்னாரு. இப்போ நீங்க திரும்பி வந்துட்டீங்க, ஏ ஜாலி என்று ரோஜா பெரிய சிரிப்போடு சொன்னாள். டிக் டாக் டிக் டாக். இப்பொழுது இரவு 9 மணி. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வெவ்வேறு நேரங்கள்ல ரோஜா என்னென்ன செஞ்சான்னு இந்த கதையில சொன்னோம். அதே மாதிரி நீங்க நேத்திக்கு அதே நேரங்கள்ல என்ன செஞ்சீங்க? நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ அத ஒரு காகிதத்துல படமா வரைஞ்சு காட்டுறீங்களா? ரோஜா காலையில 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டா. நீங்க நேத்தி காலையில 8 மணிக்கு என்ன செஞ்சீங்க? வரைஞ்சீங்களா? ரோஜா காலையில 10 மணிக்கு கடைக்கு போனா. நீங்க நேத்து காலையில 10 மணிக்கு என்ன செஞ்சீங்க? அதையும் வரைஞ்சுக்கங்க.
ரோஜா மதியானம் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிட்டா. நீங்க நேத்து மதியம் 1 மணிக்கு என்ன செஞ்சீங்க? ரோஜா மத்தியானம் 3 மணிக்கு அவ அக்காவை பள்ளி பேருந்துல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா. நீங்க நேத்து மத்தியானம் 3 மணிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஓ, அதையும் வரைஞ்சிட்டீங்களா? அப்போ சரி. அடுத்தது ரோஜா மாலை 5 மணிக்கு பூங்காவில் விளையாடினா. நீங்க நேத்து மாலை 5 மணிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஓ, நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? சபாஷ். ரோஜா இரவு 7 மணிக்கு தன்னோட நாய்க்குட்டி செல்விக்கு சாப்பாடு போட்டா. நீங்க நேத்து ராத்திரி 7 மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? வரைஞ்சிட்டீங்களா? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியோ கைபேசியோ பார்க்காம உங்க படுக்கை அறைக்கு நீங்க போன அப்புறமா உங்க அப்பா அம்மா கிட்ட அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. நீங்களும் அன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு நல்ல விஷயம். தூங்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தொலைக்காட்சி பார்க்கறதோ கைபேசி பார்க்கறதோ செய்யக்கூடாது. அதுல இருந்து வர ஒளி நம்ம கண்களுக்கோ மூளைக்கோ நல்லதே இல்லை. நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லார்கிட்டயும் இதை சொல்லுங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியோ கைபேசியோ பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்பா அம்மாவோட கைபேசிய அவங்களோட படுக்கை அறைக்குள்ள வைக்காம வெளியில வைக்க பழகிக்க சொல்லுங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நானும் சம்யுக்தா அருணும் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அம்மா எப்போது திரும்பி வருவார்? எழுதியவர் பிரதீபா சுவாமிநாதன். தமிழில் பிரபா மற்றும் ஷீலா. வெளியீடு பிரதம் புக்ஸ்.